குட்டி வரதுக்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ண குட்டி போகி டேவை பார்க்கலாம். 4 மணிக்கு அலாரம் வச்சு 5 மணிக்கு வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே போகி கொளுத்திட்டு இருந்தாங்க. நானும் போகி கொளுத்துட்டு குளிரே இல்லைனாலும் குளிர் இருக்க மாதிரி இந்த ஸ்வெட்டரை போட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போதைக்கு எனக்கும் நெக்ஸ்ட் இயர் எங்கள் பாப்பாவுக்கும் சேர்த்து இந்த மூலத்தை வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். அந்த மூலத்தை வச்சே அவரை போய் எழுப்பி விட்டேன். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நாங்கள் போகி செலிப்ரேட் பண்ண காரணம் என்னன்னு எனக்கே தெரியும். எல்லா வருஷம் போகியும் ஈத்து போட்டு தூங்கினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்டோட சேர்ந்து ஜாலியாக போகிக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். போன வருஷம்லாம் நாங்கள் ஒசூர் போயிருந்தோம். அங்கே தான் எங்களோட தலை பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம். பட் இந்த வாட்டி குட்டி இருக்கனால எங்கள் வீட்லேயே பொங்கல் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வீட்டில் கொளுத்ததுக்கு எதுவுமே இல்லைனாலும் எங்கள் அம்மா எனக்காகவே போகி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் தெளித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலத்தையும் போட்டேன். விடிஞ்சக்கப்புறம் பால் வாங்கலான்னு வெளியே வந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் இந்த மாதிரி தனியாக கடைக்கு போகிறதே பெரிய சரித்திரம்னு சொல்லலாம். பக்கத்து தெருனாலும் என் ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லாரும் போட்ட கோலத்தை பார்த்துக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிக்கிட்டு பால் வாங்கிட்டு வரும்போது என் சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. இந்த குட்டி போகும்போது சாக்லேட் கேட்டிருந்தா அவளுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். பொங்கல் ஷாப்பிங் விலாகில் பார்க்கலாம். பாய்.